ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாடி ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. மயிலை பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா சரவணனும் போய் பார்த்துட்டு இப்போ எப்படி இருக்குன்றாங்க. பரவாயில்லன்றாங்க. அம்மா பேசுனதுக்காக ரொம்பவே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்றாங்க. ஆனால் உங்கள் அம்மாவை நீ நல்லாவே நடிக்கிறீங்கடின்ட்டு ஹாஸ்பிட்டலே போய் சரவணன் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. என் அப்பா அம்மா போய் பார்த்துட்டு வர சொன்ன ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் வந்தேன். இல்லைன்னு வச்சுக்கோ, நான் வந்து உன்னை பார்த்துருக்க கூட மாட்டேன்றாங்க. அஞ்சலி என்கிட்ட பேசாத அளவுக்கு பண்ணிட்டீங்களேன்றாங்க. இங்கே பாருங்க, நான் என்ன பண்ணேன்? ரொம்ப நடிக்காது சரியா? நீயும் உன் அம்மாவும் பிளான் பண்ணி தானே இது மாதிரி பண்ணீங்க. இப்போ என்னன்னா நான் என்ன பண்ணேன்னு கேட்குற பார்த்தியா? ஆனால் சூப்பர், வேற லெவல் நடிக்கிறீங்க. உங்கள் அம்மா ஒன்று நல்லா ட்ரைன் அப் பண்ணியிருக்காங்கன்றாங்க. இங்கே பாருங்க, சும்மா தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காதீங்க. என் அம்மா என்னை திட்டிக்கிட்டு இருக்குது, அதுதான் புரிஞ்சுக்க மாட்டேங்குதுன்றாங்க. இங்கே பாரு, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, ஆனால் என்னைக்கு நான் உன்னை ஏற்றுக்க மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. என்னடி மாப்பிள்ளை விசாரிச்சாங்களா? விசாரிச்சாங்க. அவங்களையும் அந்த பொண்ணையும் பிரிச்சதுக்கு அவர் வந்து சண்டை போட்டுட்டு போறாருன்றாங்க. அம்மா, உனக்கும் தேவையில்லாத வேலைம்மா. அவர் எப்படியோ ஒன்று இருந்துட்டு போறாரு, ஏமான இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்றாங்க. மயில் அதுக்குன்ட்டு எப்படியோ ஒன்று பார்த்துட்டு இருக்க முடியாது என்னாலன்றாங்க. உனக்குன்னு ஒரு குழந்தை பார்க்க போகுது, அந்த குழந்தைக்கு அப்பா இவரு தானே. அப்படி இருக்கும்போது எப்படியோ ஒன்று போட்டோம், உனக்கு சம்மந்தம் இல்லைன்றாலே என்னால் விட முடியாது. இனிமேலும் அந்த பொண்ணுக்கிட்ட பேசினாருன்னு என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேம்மா. நீ தேவையில்லாம வம்புல பிரச்சனையில இழுத்து விட போற போலன்றாங்க. ஒழுங்கா எப்படி இருக்குமோ அப்படி இருமா அப்படின்னு சொல்லிட்டு மயில் அவங்களுடைய அம்மா திட்டிட்டு இருக்காங்க. ஆனா இங்க சரவணன் பேசிட்டு போனது மயில நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. தேவையில்லாம அவரை ஏன் நம்ம இவ்வளோ டிஸ்டர்ப் பண்றோம் அப்படின்ற மாதிரி மயில் யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து மயில் என்ன செய்ய போறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.